கிருத்திகை நட்சத்திரத்திற்கான அவங்களுடைய கர்மா என்ன, அவங்க எப்படி அதை அனுபவிக்க போகிறாங்க, அதுக்கான நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் பாதம் மட்டும்தான் மேஷத்தில் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேஷத்தில் இருக்கும். மீதி 2, 3, 4 பாதங்கள் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் வந்துடும். அப்போ இந்த கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மேஷத்தில் மேஷ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்கள ரிஷப ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 1ஆம் பாதத்தில் பிறக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே அம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு வீட்டில் விழுகும். அடுத்தது 2ஆம் பாதம் மகரத்தில், 3ஆம் பாதம் கும்பத்தில், 4ஆம் பாதம் மீனத்தில். இப்போ நம்ம நிறைய ஜாதகங்கள் வந்து ராசியின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். அம்சத்தை யாருமே எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அம்சத்தை நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயம் நடக்குமா நடக்காத. இப்போ ஏன் நம்ம தொழில் பண்ணுறோம், 10ஆம் அதிபதி சூப்பராக இருக்காரு, ராசியில் அருமையாக இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அம்சத்தில் அவரே போய் நம்ம லக்னத்துக்கு பாதக ஸ்தானத்திலேயோ அல்லது நமக்கு ஆகாத இடத்துலையோ உட்காந்துட்டா நம்ம என்ன தொழில் பண்ணாலும் மேலே வர முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ராசியில் சூப்பராக இருக்குது 10ஆம் பாவம், நீங்கள் அருமையாக தொழில் பண்ணலான்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் அவங்களால தொழிலில் ஜெயிக்க முடியாது. அப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா அம்சம். அதான் சொல்லுவாங்க இல்லையா, நான் பிறந்தேன் எனக்கு இந்த அம்சம் இருக்கா, எல்லாமே கேட்பாங்க, பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, குழந்தை பாக்கியம் இருக்கா அல்லது இந்த மாதிரி அம்சம் அப்படிங்கிறத நம்ம இந்த இதுக்காக நம்ம எடுத்துக்கிறது. அப்போ நம்ம பிறந்த ஜாதகத்தை விட நம்மளுடைய இந்த அம்சமாக இருந்தால் நம்மளுக்கு மிகப்பெரிய வகையில் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. அப்படின்னா மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு இவங்கள மாதிரி மிச்சமானவங்க யாரும் கிடையாது. ஆனால் அடுத்தவங்க அறிவுரையை இவங்க கேட்கவே மாட்டாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், அதனால நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டாகும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5, 9ஆம் இடம் பாதிக்கப்படும். அப்போ குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாது, அப்பாவுடைய பாசத்தை அனுபவிக்க முடியாது, அப்பாவுடைய உறவு, அப்பாவுடைய சந்தோஷங்கள், அப்பாவுடைய எண்ணங்கள், அப்பாவுடைய அன்பு, பாசம், இது எதையுமே அவங்களால அனுபவிக்க முடியாது. அப்போ அப்பாவுடைய சொத்து இருந்தாலும் நம்ம அனுபவிக்க முடியுமானா அந்த இடத்துல அப்பாவுடைய சொத்தையும் இவங்க இந்த கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களால அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அடுத்தது கிருத்திகை 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ரிஷபராசிக்கு வந்துடுவாங்க. அப்போ ரிஷபராசி அப்படிங்கிறப்ப பொதுவாகவே இந்த கிருத்திகைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாதம், அதாவது 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு, அவங்களுக்கு வீடு சொத்து இது எல்லாமே என்னதான் வீடு வாசல் சொத்து இருந்தாலும் அவங்க வாடகைக்கு தான் இருப்பாங்க. அதே மாதிரி வீடு நல்லா இருக்கும், ஆனால் அவங்களால போய் குடியிருக்க முடியாது, அல்லது அவங்க போய் இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கும். அடுத்து 2ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப மகரம். அப்போ மகர வீட்டுக்கு வரும்போது என்னென்னா இவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். கிருத்திகை 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண பாக்கியம் லேட் ஆகும், சுகஸ்தானம் அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி எதை செஞ்சாலும் போராடிட்டே இருக்கணும், வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும், எதையுமே அவங்களால என்னென்னா ஈஸியாக கிடைக்காது, எல்லாமே கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான அமைப்பு இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்சத்தில் சந்திரன் கும்பத்தில் இருக்கும். இவங்க மனசில் என்ன வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அடுத்தது என்ன பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா 7ஆம் இடம் சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை மூலமாக பாதிப்பு கொடுக்கும். ஒன்று திருமணம் நடக்காது, இல்லைன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அடுத்து 2ஆவது குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதமாகும். இந்த 2ஆவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன். இன்னும் இதில் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ சொத்து சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும், திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். திருமணம் நம்ம போய் பார்ப்போம்,
திருமணம் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. எது கிருத்திகை 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. இவங்க ரொம்ப நல்லா சூப்பராக மனைவியை பார்த்துக்கணும் கணவனை பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எதிர்ப்பாளினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மீனத்தில் விலகும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்கும். எந்த வேலைக்கு போனாலும் ஒன்றும் வேலை சும்மா அதிகமாக இருக்கும். 2 ஆள் செய்கிற வேலையை இவங்க ஒரு ஆள் செய்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அங்கே கூட வேலை செய்கிறவங்களே அவங்களுக்கு அந்த நெருக்கடிகளை கொடுப்பாங்க. அடுத்தது கடன் ஏற்படும், நோய் வரும், வழக்கு தேவையே இல்லாத வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு கொடுக்கும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு இந்த கிருத்திகை 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இவங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல்ல ஃபஸ்ட்டு நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாதத்துக்கு உண்டான கோவில்கள் இருக்குது, அந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கஞ்சா நகரத்தில் இருக்கக்கூடிய கார்த்த சுந்தரேஸ்வரர், காத்திர சுந்தரேஸ்வரர் இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசத்தையும் அத்தனை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்னதுக்கான அந்த சில நிவர்த்திகள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி.